Welcome to my channel, my subscribers. Thank you. This video sponsor Gen Reviews. Gen Reviews digital marketing service company. My சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. இன்னைக்கு நாம் செய்ய போகிறது சூடான சாம்பார் சாதம், உருளைக்கிழங்கு மற்றும் சாம்பார் சாதம். ஃபஸ்ட்டு கடாயில் ஆயில் போடுறோம். ஆயிலில் கடுகு, சீரகம், பூண்டு, காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா நாம் வதக்குறோம். அடுத்தது பெருங்காயம் போட்டுக்கிறோம். பெருங்காயமும் நல்லா சூடாகுது. சூடானதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கலக்கி விடுறோம். கலக்கி விட்டதும் பூண்டு போட்டுக்கிறோம். பூண்டு போட்டதும் தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி போடுறோம். நல்லா வதங்குது. வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். சாம்பார் சாதம்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுக்கு உருளைக்கிழங்கு அதை விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம காய்கறிகள் எல்லாமே போடுறோம். முருங்கைக்காய், வெள்ளை முள்ளங்கி, கத்திரிக்காய், கேரட்டு, அத்தனை காயம், அவரைக்காய், இத்தனை காயம் போடுறோம். போட்டு நல்லா வதங்குது. காய் வதங்கினதுக்கப்புறம் நமக்கு தேவையான மசாலா பவுடர் போடுறோம். மிளகாத்தூள், மல்லித்தூள், காஷ்மீர் சில்லி அத்தனையும் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம். தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கிறோம். அதுக்குள்ளே நம்ம பருப்பு வெந்துக்கிட்டு இருந்தது. அந்த பருப்பை நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்குறோம். அடுத்து பருப்பையும் சேர்த்துட்டோம். பருப்பும் சேர்த்து கொதிக்க போகுது. நம்ம இப்போ நல்ல ஒரு வாசம், வீடு ஃபுல்லாக ஒரு அரோமா வாசம். பெருங்காயமும் இந்த காய்கறி, இந்த வாசம் பருப்பை போடும்போது வீடே சாம்பார் வாசம் வந்துக்கிட்டே இருக்குது. நல்லா கொதிக்குது. காரம் பத்தலைன்னா கொஞ்சம் காரம் போட்டுக்கிறோம். உப்பு செக் பண்ணிக்கிறோம். உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ கடைசி 2 டிப்ஸ் இருக்குது நமக்கு. சாம்பாரில் கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுக்கிறோம். கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய்யை கலந்துக்கிறோம். இப்போது சாம்பாரோட நல்ல ஒரு இது வந்துடும். அப்புறம் நம்ம சாதம், தேவையான அரிசி போட்டு சாதத்தை கொதிக்க வைக்கிறோம். சாதம் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் ரெடி, சாதம் ரெடி. அடுத்தது நம்ம உருளைக்கிழங்கை கழுவி குக்கரில் நல்லா வேக விடுவோம். அது ஒரு 2-3 விசில் வந்ததுக்கப்புறம் தோலை உரித்து உருளைக்கிழங்கை தனியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். உருளைக்கிழங்கை கட் பண்ணும்போது குழன்னு இருக்கும். கொஞ்சம் கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கிறோம். சூடாக உரித்தாலும் கையில் சூடுபடும். அதனால் பார்த்து பண்ணிக்கிறோம். ஒரு தட்டில் மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, சாம்பார் மசாலா பவுடரு, அப்புறம் இதுக்கும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறோம். உப்பு, மல்லித்தூள் அத்தனையும் போட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றுறோம். ஆயிலும் ஊற்றி நல்லா பிசைகிறோம். நம்ம இந்த பவுடர் ஆயில்லையே நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி தெளித்து பிசைக்கணும். அப்போது நல்லா ஒரு திக்னஸ் கிடைக்கும். அது உருளைக்கிழங்குல ஒட்டும்போது இந்த காரம் உருளைக்கிழங்கு விட்டு வெளியே போகவே போகாது. சாப்பிட்ற வரைக்கும் அப்படியே கையிலேயே தான் இருக்கும். அப்படியே அந்த காயிலே இருக்கும். கை 2 தான் வேலை அதுக்கு. அப்போது நல்லா பிசைஞ்சாச்சு. எல்லா காயிலையும் காரம் நல்லா ஊறிடுச்சு. ஊறி கொஞ்சம் டைம் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி இந்த உருளைக்கிழங்கு கலந்து வச்ச உருளைக்கிழங்கை கடாயில் நம்ம போடுறோம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்து உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் சாதம் உருளைக்கிழங்குனா அந்த காலத்துலேருந்து எந்த காலமாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு ரெசிபி சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற உணவு. இதை தான் இன்றைக்கி நம்ம சாப்பாடு கட்டி கொடுக்க போகிறாங்க. நம்ம கம்பெனிக்கு எடுத்துக்கின்னு பார்ப்போம். மக்களுக்கு நன்றி. நீங்களும் சூடான சாம்பார் சாதம், உருளைக்கிழங்கு செஞ்சு சுவையாக சாப்பிடுங்க. நம்ம வீட்டு சுவையான சாம்பார் சாதம், உருளைக்கிழங்கு ரெடி. இப்போ பாக்ஸில் ஃபில் பண்ணுறோம். கம்பெனிக்கு கொண்டு போகிறோம், சாப்பிட்றோம். தேங்க்யூ.